நான் சொல்றதா நிஜம். எனக்கு என் பொண்ணு கடையில பிரச்சனை நடக்கும்போது யாருமே இல்லை. நான் இருந்தேன். என்னடி என்ன நாங்க இருக்கும் போதே மிரட்டுறீங்க? சார் மிரட்டல சார், அவன் என் முன்னாடி தான். இருக்கட்டும் சார், அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்ல விடுங்க. நீங்க சொல்லுங்கம்மா. என் பொண்ணை இவர் அடிச்சு கொல்ல பார்த்தாரு. இவரோட அடி தாங்க முடியாம தான் என் பொண்ணு போய் ஆத்துல குதிச்சுட்டா. அடியே என்னடி ஆச்சு உனக்கு? இப்படி சொன்னா என்ன ஆகும் தெரியுமில்ல? சார் திரும்ப திரும்ப நீங்க மிரட்டாதீங்க. சார் மிரட்டல சார், நான் என் முன்னாடி சாதாரணமாக தான் பேசிட்டு இருக்கேன். எதுக்கு இவனு சேர்ந்து என் மேல அபாண்டமா பழி போறான்னு தெரியல. வரதா, நீ தப்பு பண்ணிட்டு அதை ஒத்துக்காம எல்லார் மேலேயும் நீ வீண் பழி சொல்லிட்டு இருக்காத. மச்சான், நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் என் பொண்ணு அடிச்சது யார் பார்த்தாங்க? அதான் நான் பார்த்தேன்னு உன் பொண்டாட்டியே சொல்லுதே. அவ என் மேல உள்ள கோபத்துல சொல்லியிருக்கா. நான் என் பொண்ணு அடிக்கல. அதுக்காக அவ போய் ஆத்துல குதிக்கவே இல்லை. அதெல்லாம் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். கான்ஸ்டபிள் சார், விளங்க மாட்டியா? ஓகே சார். சார் சொன்னா கேளுங்க சார், நான் அடிக்கவே இல்லை. மா உனக்கு ஒண்ணு இல்லையே, ஏமா இப்படி பண்ண? இது பொண்ணு ஆகலம்மா. வானதி, ஆத்துக்குள்ள விழுந்த உன்னை தேடணும் காணோம். இப்ப எங்கிருந்துமா வர? என்னம்மா நடந்துச்சு? எனக்கும் தெரியல மாமா. குறி சொல்ற ஒரு அம்மா தான் என்னை காப்பாத்துனாங்க. என்ன ஓடில இருந்து தூக்கிட்டு வந்ததா சொன்னாங்க. நான் தான் சொன்னேனே, ஆத்துக்குள்ள புளிய காணோம்னா ஓடையில போயிருக்கோன்னு நான் அப்பவே சொன்னேனே. நான் சொன்னது சரியா தான் போச்சு. ஆனா ஓடையில போய் உசுரோடு வந்திருக்கேன்னா அந்த புள்ளைக்கு மறுபொறுப்பு தான் இது. அம்மா, உனக்கு ஒன்றும் ஆகலையம்மா? எனக்கு ஒன்றும் இல்லை மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். சார், நான் தான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? எங்க அப்பா விடுங்க. அப்படியெல்லாம் விட முடியாதுமா. ஏன் விட முடியாது? அவர் பொண்ணை காணோன்னு தானே அவரை கூட்டிட்டு போக இருந்தீங்க. இப்பதான் அவர் பொண்ணு முழுசா வந்து நிக்கிறாங்களே, அப்புறம் என்ன? இவருடைய பொண்ணை தற்கொலைக்கு தூண்டி இருக்காரு. இவர் அடிச்சதுனாலதான் இவரோட பொண்ணு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கு. அதுவே பெரிய குற்றம். தற்கொலைக்கு முயற்சி பண்ணவங்க உயிர் பொழைச்சாலும் இவர் பண்ண தப்பு தப்புதான். என்னது? என் அப்பா என்ன அடிச்சாரா? யார் சொன்னது? அவர் என்ன அடிக்கவே இல்லையே. ஐயோ, என்னமா சொல்றா? என்னமா சொல்ற? அடிக்கலையா? ஆமா சார், எங்க அப்பா என்ன அடிக்கவே இல்லை. உன்னை உங்க அப்பா அடிச்சதா உங்க அம்மாவே சொன்னாங்களேமா. அவங்க ஏதாவது தெரியாம சொல்லிருப்பாங்க சார். நானும் எங்க அப்பாவும் ரூம்ல தனியா தான் பேசிட்டு இருந்தோம். அவங்க ஏதோ குழப்பத்துல சொல்லிருக்காங்க. ஏமா, உங்க புருஷன் உங்க பொண்ணு அடிச்சதா நீங்க தானமா சொன்னீங்க. இப்போ உங்க பொண்ணு இல்லன்னு சொல்லுது. அது ஒண்ணும் இல்ல சார். நான் ரூமை விட்டு வெளியே வந்ததும் நேரா ஆத்துல போய் குதிச்சிட்டேனா, உடனே எங்க அம்மா நான் எங்க அப்பா அடிச்சுதான் ஆத்துல குதிச்சிட்டேன்னு நினைச்சிட்டாங்க. என்னடி இவ புது கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா? அதாண்டி எனக்கும் ஒண்ணும் புரியல. வானதி, என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? அம்மா, உனக்கு எதுவும் தெரியாது, நீ கொஞ்சம் பேசாம இருமா. ஏமா, உன்னை உங்க அப்பா அடிச்சிட்டதுனாலதான் நீ தண்ணியில குதிச்சிட்டேன்னு இம்புட்டு நேரமா ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. நீ என்னடானா உங்க அப்பா அடிக்கவே இல்லைங்கிற? ஒண்ணும் இல்லாத விஷயத்த கண்ணு மூக்கு காதுன்னு வச்சு பேசுறதுதானே ஊர் வழக்கம். அப்படிதான் இதுவும். ஒண்ணும் இல்லாத விஷயத்தெல்லாம் ஊதி பெருசாக்கிட்டு இருக்காங்க. என்னக்கா இவ நம்ம பத்தி இப்படி குறை சொல்றா? இவளுக்காக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆமா, பாத்தியா எப்படி பேசுறான்னு? சரிம்மா, அப்ப நீ எதுக்காக ஆத்துல குதிச்ச? அது எங்க அப்பாவுக்கும் எனக்கும் வாய் தகராறு. நான் சொல்றத எங்க அப்பா கேட்கல, எங்க அப்பா சொல்றத நானும் கேட்கல. ஒரு கோவத்துல போய் ஆத்துல குதிச்சிட்டேன். உங்க ரெண்டு பேருக்கு இடையில அப்படி என்னதான் பிரச்சனை? சார், எனக்கும் எங்க அப்பாவுக்கும் இடையில 1000 இருக்கும். அதெல்லாம் வெளியில சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல சார்.
எங்க அப்பா என்ன அடிக்கல நானே சொல்லிட்டேன்ல. அதனால எங்க அப்பா முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க. கான்ஸ்டபிள், விலங்க ரிமூவ் பண்ணுங்க. சாரி சார். கான்ஸ்டபிள், வாங்க போலாம். ஓகே சார். போங்க. நான் பண்ண எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. எல்லாமே எதிர்பார்க்காம நடந்ததுதான். என் மேல உள்ள அக்கறையில தான் இங்க இருந்த எல்லாருமே அப்படி பேசுறாங்க. அதனால இங்க நடந்த எல்லாமே மறந்துடுங்க. நீ நல்லபடியா வந்துடலாமா, அது போதும். அப்புறம் நீங்க எல்லாருமே எங்க அப்பாவை தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. வெளியில தான் எங்க அப்பா கொஞ்சம் கரடு முரடா தெரிவாரே தவிர உள்ளுக்குள்ள அவர் ஒரு பலாசோல. என்னடா அது பலாசோலைங்கறா? அவரு மனசு பூரா அன்பால தான் நிறைஞ்சிருக்கும். நீங்கெல்லாம் தூரத்துல இருந்து பாக்குற உங்களுக்கெல்லாம் தெரியாது. அவர் கூடவே இருந்து பாக்குற எனக்கு தான் தெரியும். அம்மா, என்னம்மா அக்கா என்னென்னமோ பேசிட்டு இருக்கு? அதாண்டி எனக்கும் ஒண்ணும் புரியல. எங்க அப்பாவை புரிஞ்சுக்காதவங்க தான் அவரை கோவக்காரரு முரடனெல்லாம் சொல்லுவாங்க. அவரை புரிஞ்சுக்கிட்டவங்க அவரை ஒரு அன்பு பாசக்காரர் தான் சொல்லுவாங்க. யாரு இவனையா? என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? இருங்கத்த, அவ இன்னும் முடிக்கவே இல்ல. இன்னும் என்னென்ன சொல்றான்னு நாமளும் பாப்போம். எங்க அப்பாவுக்கு அன்பு கூட ரொம்ப அதட்டலா தான் காட்ட தெரியும். அதட்டல காட்டுறதுனால அவர் காட்டுற அன்பு இல்லைன்னு ஆகுறது இல்ல. எங்க அப்பா முழுக்க முழுக்க எங்களுக்காக தான் கஷ்டப்படுறாரு. அது எங்களுக்கே தெரியும். தண்ணியில விழுந்ததால தலையில எங்கேயோ அடிபட்டு மெண்டல் ஆயிட்டாலாம்மா. எனக்கும் அப்படிதாண்டி தோணுது. என்னடி இவ எப்படி பேசுறா? தெரியலையம்மா. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்ன்றதுக்காக தான் என் அப்பா போராடுறாரு. அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. நான் தான் எங்க அப்பாவை புரிஞ்சுக்காம சில சமயம் லூசு மாதிரி நடந்துக்கிறேன். எங்க அப்பா மாதிரி ஒரு நல்ல அப்பா யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. என்ன நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியலையே. பேசிட்டு இருக்கிறது வரதண்ண பொண்ணுதானா? அவரை போய் நல்ல அப்பான்னு சொல்லுது. இந்த பிள்ளைக்கு மண்டையில ஏதாவது அடிபட்டுருச்சா? எனக்கு இப்படி ஒரு அப்பா கிடைச்சது நான் செஞ்ச பாக்கியம். நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். எங்க அப்பாவை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எங்க அப்பா எங்களுக்கு கிடைச்ச ஆண் தேவதை. ஆண் தேவதையா? அம்மா, இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாதுமா. அவளை என்ன பண்றேன்னு பாரு. நீ வேற சும்மா இருடி. எல்லாரும் பாக்குறாங்க, சும்மா இரு. இனிமே என் அப்பாவோட மனசு கோணாம நடந்துக்கிறது தான் என்னோட வாழ்க்கை லட்சியமே. இப்போ என் அப்பாவோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ன்றதுதான். அதனால எங்க அப்பா ஆசைப்படியே அவருக்கு பிடிச்ச மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அம்மா, கண்டிப்பா அக்காக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஒண்ணு நீ சொல்ற மாதிரி உங்க அக்காவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கணும், இல்லன்னா பேய் பிடிச்சிருக்கணும். வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனதும் முதல்ல மந்திரிக்கணும் அவளுக்கு. மாமா, நாளைக்கு மறுநாளே கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நான் இப்படி பண்ணதெல்லாம் தப்புதான். நான் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. பரவாயில்லம்மா. ஆனா நீ இப்ப சொல்லிதான் வரதன் குணமே எனக்கு தெரிஞ்சது. இத்தனை நாளா நான் அவனை நினைச்சிட்டு இருந்தே வேற மாதிரி. அவன் ஒரு முரடனா இருக்கிறதுனால அவன் நல்ல குணமே எங்களுக்கு தெரியாம போச்சுமா. ஆனா ஒரு நல்ல அப்பனா பிள்ளைங்க மேல ரொம்ப பாச உள்ளவனா இருக்கான்னு இப்பதாம்மா புரிஞ்சுது. வரதா, வானதியை காணுங்கிற பதட்டத்துல தான் போலீஸை வர வச்சிட்டேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காது. ஒரு வழியா அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. வானதியும் பத்திரமா திரும்ப வந்துட்டா. போய் நம்ம கல்யாண வேலையை பார்க்கலாம். ஏற்கனவே சொன்னபடி நாளை மறுநாள் கல்யாணம் நடக்கும். நாளை காலைல பந்தகால ஊனிடலாம். சாயந்தரம் வரவேற்பு, மறுநாள் கல்யாணம். என்ன வருதா?
சரி எதுக்கு எல்லாம் இங்க நிக்கிறீங்க? கல்யாணத்துல ஏகப்பட்ட வேலை இருக்கு, வாங்க போலாம். சரிங்க. என்னாச்சு இவளுக்கு? இப்படி பேசிட்டு போறா? ஏய் நில்லுடி. என்னம்மா? உனக்கு என்னாச்சுடி? எனக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே. ஊரே கூடி நிக்குது, அவங்க முன்னாடி பைத்தியக்காரி மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க. அப்படி நான் என்னம்மா பேசுனேன்? ஏய் கொன்றுவேன் பாத்துக்கோ உன்னை. அதுக்கு நான் ரெடியா தாம்மா இருக்கேன். நானே செத்து பொழைச்சு வந்தவன், திரும்ப உன்னை அப்படி நடக்குமான்னு எனக்கும் தெரியல. நீ வேணா முயற்சி பண்ணி பாரு. ஏய் ஏண்டி என்ன சாகடிக்கிற? நீ நடந்துக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்படியா? அப்படி என்னம்மா நான் வித்தியாசமா நடந்துக்கிட்டேன்? ஏய் உங்க அப்பா உன்னை அடிச்சதுனால தானே நீ ஓடி போய் ஆத்துல குதிச்ச. ஆனா இப்ப எல்லாரும் முன்னாடியும் அவர் உன்னை அடிக்கவே இல்லைன்னு சொல்ற. அவர மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு வேற சொல்ற. நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கு, பயமாவும் இருக்குடி. அக்கா நீ சொன்ன எல்லாத்தையும் கூட நான் விட்டுருவேன். ஆனா நம்ம அப்பாவை போய் ஆண்டவதன் சொன்ன பத்தியா, நான்லாம் உன்னை இந்த ஜென்மத்திலே மன்னிக்கவே மாட்டேன். ஏண்டி? நம்ம அப்பா ஆண்டேவித தானே. அம்மா இவன் அக்கா வச்சேன்னு பாக்குறேன், இல்லனா இங்க நடக்கிறதே வேறையா இருந்திருக்கு பாத்துக்கோ. உன்ன ஏய் நீ வேற சும்மா இருடி. இங்க பாரு, ஏண்டி இப்படி ஆளே மாறி ஒரு மாதிரி பேசுற? அம்மா அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு ஒண்ணும் புரியாது. உனக்குமா புரியல? மடியாத மாட்ட அடிச்சும் வழிக்கு கொண்டு வரலாம், ஏமாத்தியும் வழிக்கு கொண்டு வரலாம். நானு அப்பாவை ஏமாத்தி வழிக்கு கொண்டு வர போறேன். ஏமாத்தியா? என்னடி சொல்ற? அருள் மாமாவை எனக்கு கட்டி வைன்னு உன்கிட்ட சொன்னேன். நீ முதல்ல அதுக்கு அருள் மாமாக்கு உன்னை பிடிச்சிருந்தா கட்டி வைக்கிறேன்னு சொல்லியிருந்த. அதுக்கப்புறம் என்ன சொன்ன? உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்லி தானே தட்டி கழிச்ச. இப்ப அப்பா தானே பிரச்சனை. அந்த ஆண் தேவதைய எப்படி சமாளிச்சு அருள் மாமாவை கட்டிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியுமா. அருள நீ கட்டிக்க போறியா? ஆமா. அப்புறம் எதுக்கு கரிகாலனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சரின்னு சொன்ன? கல்யாணத்துக்கு நான் சரின்னு சொன்னது அருள் மாமாவை நான் கட்டிக்கதான். என்னடி? நான் சரின்னு சொன்னதானே இந்த கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிக்கும். ஐயோ இவ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏய் என்னடி ஆச்சு இவளுக்கு? பைத்தியம் பிடிச்சிருச்சுமா, அதான் இப்படி ஒளறிட்டு இருக்கா. எனக்கும் அப்படிதாண்டி தோணுது. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது போல இருக்கு. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலனா உங்க அப்பே நம்ம எல்லாரையும் கூறு போட்டுருவாரு. அம்மா அந்த மாதிரி எந்த பயமும் வேண்டாம். நீங்க ரெண்டு பேரும் பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. நான் இப்போ ரொம்ப தெளிவா தான் இருக்கேன். இந்த கல்யாணம் நடக்கும். அருள் மாமா தான் என் கழுத்துல தாலி கட்ட போறாரு. அப்படி ஒண்ணு நடந்தா அடுத்த நிமிஷமே உன் கழுத்துல இருக்க தாலி இறங்கிருண்டி. அண்ணே எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே, ஒரே குழப்பமா இருக்குண்ணே. என்னடா குழப்பம்? வானதி அண்ணி உன்கிட்ட நீ என் மனசுல இல்ல, நான் உன்னை விரும்பல, என் கையில நிச்சயத்துக்கு மோதிரம் போடாதன்னு சொன்னதுனால தானே நீ மோதிரம் போடலன்னு என்கிட்ட சொன்ன. அப்ப இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தானே அவங்க நினைக்கணும். ஆனா அவங்களே சபையில வந்து இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்றாங்க. அதுதான்டா எனக்கும் புரியல. என்ன வேணான்னு சொன்ன பொண்ணு இதுக்கு கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லணும்? ஒருவேளை அவ அப்பாவுக்காக சொல்லியிருப்பாளோ? அண்ணே அவங்க அப்பாவுக்காக சொல்லுதுன்னா அப்ப உன்னை எதுக்காக வேணாம்னு சொல்லணும்? ஆமாண்டா எனக்கு ஒண்ணுமே புரியல. வானதி அண்ணி விஷயத்தை விடுன, ஓ முடிவு என்ன? வானதி அண்ணி முகத்தை நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருந்ததை அழிச்சிட்ட. ஆனா கல்யாணத்தை நிறுத்தவும் எந்த முயற்சியும் பண்ணாம இருக்கியே. டேய் இந்த கல்யாணம் நான் மட்டும் சம்பந்தப்பட்டது இல்லடா, அருள் நந்தினி வாழ்க்கை இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. வானதி அருளை காதலிக்கிறா, ஆனா அருள் வானதியை காதலிக்கிறானான்னு தெரியலையே. இந்த விஷயம்லாம் நந்தினிக்கு தெரிஞ்சா அவ எப்படி எடுத்துப்பான்னு தெரியல. அதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதிடா,
வானதி விருப்பத்துக்கு மாறா நான் அவ கருத்துல தாலி கட்ட மாட்டேன். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நான் கடைசி நேரத்துல கல்யாணத்தை நிறுத்திடுவேன். என்ன நீ அப்படி செஞ்சா ஒன்னெல்லாம் தப்பா நினைச்சுப்பாங்க. வேணான்னு சொல்றது வானதி அண்ணி தானே, அப்ப அவங்களையே கல்யாணத்தை நிறுத்த சொல்லு. டேய், என்ன தப்பா நினைச்சா பரவாயில்லடா. வானதி ஒரு பொம்பளை புள்ள. அவ கல்யாணத்தை நிறுத்தினா அவ பேர் கெட்டு போயிடாதா? ஊருக்கு முன்னாடி ஒரு பொம்பளை புள்ள அவமானப்படுறது அவ வாழ்க்கையை அழிச்சிடும். அதுக்கு நானே அவமானப்பட்டுப்பேன். ஒன்றும் தப்பு இல்லை. அண்ணே, அண்ணியே உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. எங்க நீங்க திரும்பவும் ஜெயிலுக்கு போயிருவீங்களோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேனே. நல்ல வேலை, உங்க பொண்ணு திரும்பி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி காப்பாத்திருச்சு. நான் கூட நீங்க நடந்துக்கிறத வச்சு கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆளுன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த முரட்டு மனசுக்குள்ளேயும் கல்லுக்குள் ஈர மாதிரி ஒரு பாசமான அப்பா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு உங்க பொண்ணு சொல்லும் போது தானே எனக்கே தெரியுது. ஏய், நீ வேற சும்மாறா. அவன் ஏன் இப்படி சொன்னாடு எனக்கு ஒண்ணு புரியலடா. ஏன்னா இப்படி சொல்றீங்க? உங்களை பத்தி உங்க பொண்ணு நல்ல விதமா தானே சொல்லுச்சு. டேய், ஆனா இது வரைக்கும் அப்படி நடந்துக்கிட்டே இல்லடா. நீ எத்தனா அவளை அந்த அடி அடிச்சிருக்கேன். அதனால அவன் ஆத்துல குச்சா. ஆனா இப்ப அவ என்னை நல்ல அப்பன்னு சொல்றாளே, அதான் எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. ஒருவேளை உங்களை போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்த சொல்லியிருக்குமோ? நீயும் ஒத்துட்ட. போலீஸ் போனதுக்கு அப்புறம் என்னை பத்தி பேசவே ஆரம்பிச்சா. ஓ ஆமல்ல. நேத்து வரைக்கும் என் பொண்ணு என் கண்ணை பார்த்து கூட பேச மாட்டாடா. முடிஞ்சதால நிமிராம பேசுவா. ஆனா அவ இன்னைக்கு ஊருக்காரங்க எல்லாரும் முன்னாடியும் அவ்வளவு தைரியமா பேசுறா. யாரு கேள்வி கேட்டாலும் பட்டு பட்டு பதில் சொல்றா. என்னைய வேற பாசவன் அப்பான்னு சொல்றா. இந்த மாதிரி இவளை நான் பார்த்தேடா நானு. அண்ணே, அதனால என்னண்ணே, உங்களை எல்லாரும் முன்னாடி புகழ்ந்து பேசினது தானே முக்கியம். உங்களுக்கு நல்லது தானே. டேய், என்னத்தை மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு தெரியவே இல்லை. அத முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏமா கனகா, அந்த கல்யாணிய உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு உனக்கேத்த பொண்ண அந்த கல்யாணிக்கு மருமகளா கொண்டு வந்து சுந்தரத்தோட குடும்பத்தையே சின்ன பின்னமாக்க போறேன்னு சொன்ன. ஆனா இன்னைக்கு கல்யாணிக்கு உன்னை கண்டாலே ஆகல. விடிஞ்சா கல்யாணம், அதுக்கு பந்தக்கால் வேற ஊன போறாங்க, தாலியும் செய்ய போறாங்க. நாளைக்கு சாயந்தரம் வரவேற்பு விழா, அடுத்து கல்யாணம் தான். இப்ப என்னதான் பண்ண போற? இனிமே பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் எல்லாத்தையும் ஏற்கனவே பண்ணிட்டேன். என் கைக்குள்ள சிக்காத கல்யாணிங்கிற விலாங்கு மீனை நான் இப்ப வீரையங்கிற தூண்டில வச்சுதான் பிடிக்க போறேன். அதோட இறதான் நந்தினி. எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. காலையில நடக்க போறத பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே புரியும். அண்ணி, இன்னும் கொஞ்ச நேரத்துல பந்தக்கால் நட்டுருவாங்க. அப்புறமா தாலி பூஜை, சாயந்தரம் வரவேற்பு, நாளைக்கு காலையில கல்யாணம். அருளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க தம்பி. அதான் அந்த சாமியார் சொன்னாருல்ல, யாரு பொறுப்போ அவங்களே தூக்கி சமைப்பாங்கன்னு. அதோட அர்த்தம் என்னன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அருளோட கல்யாணத்துக்கு அந்த பொண்ணு வருவா. கண்டிப்பா அவனோட உயிரை காப்பாத்துவா. அவளைதான் அருள் கல்யாணம் பண்ணிப்பான். அதனால பொறுமையா இருங்க. சரிங்க அண்ணி. ஒருவேளை அப்படி வராம போயிட்டா என்ன பண்றது அண்ணி? கண்டிப்பா வருவா. இது வரைக்கும் அந்த சித்தர் சொன்ன மாதிரியே நடந்துச்சுல்ல, இனிமேலும் அவர் சொன்னது கண்டிப்பா நடக்கும். நம்புவோம் தம்பி, தைரியமா இருங்க. இன்னும் நீங்க 2 பேரும் தயாராகலையா? அப்ப மத்தவங்க எல்லாம் இன்னும் அரை மணி நேரத்துல பந்தக்கால் நடணுமா? நம்ம வீட்ல எல்லாரும் தயார் தான்ப்பா. நீ வரலட்சுமிக்கும் சுப்புலட்சுமிக்கும் போனை போட்டு எப்ப வராங்கன்னு கேளு. சரியா? கரெக்டா இருக்கா பாட்டி? இரு பாருங்க. கும்பிட்டு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்காவ மச்சான்? சொல்லுங்க மச்சான். இன்னும் அரை மணி நேரத்துல பந்தக்கால் நடணும். கிளம்பிட்டீங்களா இல்லையா? இந்த கிளம்பிட்ட மச்சான். சரி, இந்த வந்துட்டோம். சீக்கிரம். ஏமா
அம்மா ஏய் வரலட்சுமி இந்த வரேங்க. ஏய் என்னங்க இவ்வளவு நேரம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. எல்லாரும் ரெடிங்க. வானதி ரெடி ஆயிட்டா கிளம்பிடலாங்க. ஏய் சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டு வா. சரிங்க. போலாம். இந்த போய் கூட்டிட்டு வந்துடுங்க. வானதி மா நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆண் தேவதை உன்னை ரொம்ப அவசரப்படுத்துறது எனக்கு புரியுது. நான் ரெடி தான். அப்புறம் அம்மா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இப்ப சொல்லியே ஆகணும். பந்த காலுக்கு அப்புறம் தாலி பூஜை தானே பண்ணுவாங்க. அப்ப அருள் மாமா கொடுக்கிற தங்கத்துல செய்யற தாலி தான் ஏன் கழுத்துக்கு வரணும். என்னடி உளறிக்கிட்டு இருக்க? அது எப்படி முடியும்? நீ பிரச்சனை பண்ணணும்னு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அப்படிலாம் எதுவும் செய்ய முடியாது. அப்படி ஏதாவது செஞ்சா அது இன்னைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். உன்கிட்ட சொன்னா நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எந்த பிரச்சனையும் இல்லாம நான் இன்னைக்கு இதை செஞ்சு காட்டுறேன், பாக்குறியா? நீ அப்படி ஏதாவது பண்ணா கண்டிப்பா பிரச்சனை தாண்டி வரும். வராது. மீறி வந்தா கூட நான் பாத்துக்கிறேன், சரியா? நீ பயப்படாதம்மா, நான் இருக்கேன்ல. எப்படி இருக்க? எல்லாம் நல்லா இருக்குப்பா. நேரமா ஆயிட்டே இருக்குது. இப்பதான் சொல்லிட்டு வந்து இன்னும் ஆளை காணோம். எப்ப பாரு பங்காளி என் வீட்டு போக முடியும், சீக்கிரம் கிளம்பவே மாட்டாளுங்க. ஆமா ஆமா எல்லா வீட்லயும் சரி இருங்க பங்காளி, இதோ வந்துடுறேன். சரி. அப்புறம் முருகேசனே இப்ப நீ எதுக்கு இப்படி பயந்துட்டு இருக்க? இத நான் உனக்கு முதல்ல சொன்னனா நீ இன்னும் பயப்படுவ. நீ இதுக்கெல்லாம் பதட்டப்படாம அமைதியா இருமா. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏண்டி இவ்வளவையும் சொல்லிட்டு பதட்டப்படாதன்னு சொன்னா எப்படி இருக்க முடியும்? மா நான் இனிமே செய்ய போறத சொல்லக்கூடாதுன்னா சொல்லு. நான் உன்கிட்ட இனிமே எதுவும் சொல்ல மாட்டேன். ஏண்டி நீ செய்ய போறத சொன்னப்பவே எனக்கு கொலையெல்லாம் நடுங்கிருச்சு. தயவு செஞ்சு சொல்லாம எதையும் செஞ்சிடாத. இதயமே நின்னுடுண்டி. அம்மா நான் இப்போ செய்யறதெல்லாம் உனக்கு பயமா தான் இருக்கும். ஆனா நான் செஞ்சதெல்லாம் சரின்னு உனக்கு பின்னால தெரியும். அதனால நீ பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. நீ பயப்படாத. நாளைக்கே அருள் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போறதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது.